சிம்ம ராசிக்காரங்க குரு பெயர்ச்சிக்கு பிறகு, ஏன்னா குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறதுனால, வாழ்வியல் பரிகாரமா நான் சொல்ல விரும்புறது, இந்த ஜிபே இது மாதிரியா இருக்கக்கூடிய டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ முற்றிலுமா வந்து அவாய்ட் பண்ணிருங்க. உங்ககிட்ட எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அதனால நம்ம ஏற்கனவே பண்ணக்கூடிய பழைய மெத்தட் தான். என்னது? பணமாக கையில வச்சுக்கிட்டு செலவு பண்ண ஆரம்பிங்க. அப்போ மனசு லைட்டா உறுத்தும். ஐயோ! இதுக்கு போய் நம்ம இவ்வளோ செலவு பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கேனர பார்த்துட்டு அப்படியே உடனே வந்து நீங்க மணி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, செலவுகள் அதிகமாகும். எது தேவையான செலவு? எது தேவையில்லாத செலவு? எது வந்து அத்தியாவசியம்? எது வந்து ஆடம்பரம்? இத பிரிச்சு பார்க்க தெரிஞ்சாலே வந்து சிம்மம் வந்து இந்த குரு பயிற்சிய ரொம்ப சுலபமா கொண்டு போயிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தத்துவவியல் அறிஞர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு மார்க்கெட் பக்கமா நடந்து போவாராம். ஏன் அப்படின்னு பார்த்தா, டெய்லியும் நடந்து போயிருக்கிறாரு. ஒரு நாள் வியாபாரி ஒருத்தர் கூப்பிட்டு, "ஏன் இப்படி டெய்லியும் வரீங்க? எந்த பொருளும் வாங்க மாட்றீங்க. வீட்டுக்கு உடனே கிளம்பிடுறீங்க. ஆனா வரீங்களே ஏன்?" அப்படின்னு கேட்கிறப்ப, "இவ்வளவு பொருட்களும் இல்லாம என்னுடைய வாழ்க்கையை நிம்மதியா கொண்டு போக முடியுது. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வரேன்" அப்படிங்கிறாராம். அது மாதிரி தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 10 செருப்புகள் வச்சிருக்கிறது, 10 ஷூ வச்சிருக்கிறது, இந்த மாரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு பொருள திருப்பி வாங்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் பண்ணாதீங்க. அதே மாரி அப்ளையன்ஸஸ், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, அது இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதுக்கு அடுத்து வாங்கிக்கலாம். உடனே உடனே ஒரு பைக்க அப்டேட் பண்ணணும், ஒரு ஃபோன அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அப்டேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் ஓய்வு குடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே, தெளிவா சிஸ்டமேட்டிக்கா இதான் பிளான். இதான் என்னுடைய எக்கனாமிக் கண்டிஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு செலவு பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இன்னும் சூப்பரா இருக்கும். இத தான் நான் உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரமாவே குடுக்கணும்னு அப்படின்னு நெனைக்கிறேன். எவ்வளோ செலவு பண்றீங்க அப்படிங்கிறத வாரத்துக்கு ஒரு தடவ கணக்கு பார்த்து எழுதி வச்சுருங்க. வரவு எவ்வளோ? செலவு எவ்வளோ? அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு சிக்கலுமே இருக்காது.